இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காசாவில் போர் நிறுத்தம் நிம்மதி தெரிவித்தார் பிரதமர் அன்வார். வரும் ஞாயிற்றுக்கிழமை காசா முனையில் அமலுக்கு வரவுள்ள போர் நிறுத்த உடன்பாட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்றுள்ளார். 15 மாதங்களாக வெவ்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி வந்த பாலஸ்தீன் மக்களுக்கு இன மத இனி நிம்மதியை கொடுக்கும் என லண்டனில் மலேசிய செய்தியாளர்களிடம் பேசிய போது பிரதமர் சொன்னார். மத்தியஸ்தம் செய்து உடன்பாட்டை வித்திட்ட எகிப்து, கத்தார் மற்றும் அமெரிக்காவின் பங்களிப்பை இந்த நேரத்தில் பாராட்டுவதாக அவர் தெரிவித்தார். அதே சமயம் இன்னும் ஓரிரு தினங்களில் புதிய அதிபராக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை வெற்றியடைவதில் ஆற்றிய பங்கையும் அன்வார் நினைவு கூர்ந்தார். இனி காசாவின் நீடித்த அமைதிக்கும் போரில் உருகுலைந்த அம்மண்ணின் மறு நிர்மாணிப்புக்குமான அடுத்த கட்ட முயற்சிகள் குறித்து அனைவரின் சமூகமும் சிந்திக்க வேண்டும். காசாவின் மறு நிர்மாணிப்பு முக்கியம் என்றாலும் 46,700க்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்களின் உயிர் போனதையும் 2 மில்லியன் மக்கள் இருப்பிடங்களை இழந்ததையும் மக்கள் எளிதில் மறக்க முடியாது என்று அன்வார் சொன்னார். அந்த விஷயத்தில் நீதி நிலைநாட்டப்படும் எனவும் பிரிட்டனுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். மடானி புத்தக பற்றுச்சீட்டு திட்டம் ஆசிரியர்களுக்கும் விரிவுபடுத்தப்படலாம். கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மடானி புத்தக பற்றுச்சீட்டு திட்டம் நல்ல பலனை தந்திருப்பதால் வரும் காலத்தில் அது ஆசிரியர்களுக்கும் விரிவுபடுத்தப்படலாம். கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் அதனை கோடி காட்டியுள்ளார். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு 50 ரிங்கிட்டும், இடைநிலை பள்ளி மற்றும் உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு 100 ரிங்கிட்டுமாக வழங்கப்பட்ட அப்புத்தக பற்றுச்சீட்டை கடந்த ஆண்டு அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தினர். அவ்வெற்றி குறித்து விரைவில் அமைச்சரவையில் தாம் தாக்கல் செய்ய உள்ள அறிக்கையில் அதனை ஆசிரியர்களுக்கு விரிவுபடுத்தும் பரிந்துரையும் இடம்பெறும் என அவர் சொன்னார். நிதி அமைச்சருடன் அது குறித்து விவாதிப்பதாகவும் கூறிய ஃபட்லினா நல்ல செய்தி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இத்திட்டம் வாசிப்பு கலாச்சாரத்திலும் குழந்தைகளிடையே வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் அவர். கடந்த ஆண்டு மே மாதம் கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக விழாவை தொடக்கி வைத்த பிரதமர் அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி கூட மாணவர்களுக்கு இந்த மடானி புத்தக பற்றுச்சீட்டு உதவியை அறிவித்தார். தெக்கூன் ஸ்பூமி கோஸ் பிக் திட்டங்களுக்கு 100 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீடு. இந்தியர்கள் விண்ணப்பிக்க ரமணன் வலியுறுத்து. இந்திய தொழில் முனைவோரின் கரங்களை வலுப்படுத்தும் முயற்சியில் தெக்கூன் ஸ்பூமி கடனுதவி திட்டத்திற்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 100 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் முனைவோர் தங்களின் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் மடானி அரசாங்கம் இப்புத்தாண்டில் அவ்வறிவிப்பை வெளியிட்டது. 2025 வரவு செலவு அறிக்கையில் தெக்கூன் நேஷனல் வாயிலாக பிரதமர் 30 மில்லியன் ரிங்கிட் நிதியை அறிவித்த நிலையில் தெக்கூனின் சொந்த நிதியில் இருந்து 70 மில்லியன் ரிங்கிட் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோர் பயனடைவர் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த 100 மில்லியன் ரிங்கிட் நிதியில் இருந்து 50 மில்லியன் ரிங்கிட் ஸ்பூமி திட்டத்திற்கும் மீதி 50 மில்லியன் ரிங்கிட் ஸ்பூமி கோஸ் பிக் திட்டத்திற்கும் பயன்படுத்தப்படும். இவ்விரு திட்டங்கள் வாயிலாக கடனுதவிக்கு விண்ணப்பிக்கும் இந்திய தொழில் முனைவர்களுக்கு 7 நாட்களில் முடிவு தெரியும். அடையாள அட்டை நகல், SSM பதிவு சான்றிதழ், வங்கி கணக்கறிக்கை, வணிக புகைப்படங்கள், LHDN பதிவு ஃபாரம் போன்ற ஆவணங்கள் விண்ணப்ப படிவங்களுடன் வர வேண்டும். புதிய உச்சம் நாளை 100 மில்லியன் ரிங்கிட் பரிசு தொகையை எட்டவுள்ள ஸ்போர்ட்ஸ் டோட்டோ ஜாக்பாட் குழுக்கு. ஸ்போர்ட்ஸ் டோட்டோ சுப்ரீம் 6/58 ஜாக்பாட் குழுக்களின் பரிசு தொகை நாளை சனிக்கிழமை 100 மில்லியன் ரிங்கிட்டை தாண்டி புதிய உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜாக்பாட் குழுக்கள் வரலாற்றில் இதற்கு முந்தைய ஆக உயரிய பரிசு தொகை 2022 பதிவான 97.75 மில்லியன் ரிங்கிட் ஆகும் என ஸ்போர்ட்ஸ் டோட்டோ தலைமை செயல் அதிகாரி நெரின் தான் கூறினார். ஜாக்பாட் பரிசு தொகை உயர்ந்திருப்பதால் இந்த 2 வாரங்களாக லாட்டரி சீட்டு விற்பனையும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக அவர் சொன்னார். ஏராளமானோர் டிக்கெட் வாங்குவதால் அவர்களில் ஒருவர் வெற்றி பெற்று கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்பும்
அதிகம் என்றார் அவர். இவ்வார கடைசியில் கிடைக்கும் அவ்வெற்றி சீன புத்தாண்டுக்கு முன்பாக வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என நெரின் நம்பிக்கை தெரிவித்தார். ஜனவரி 15 வரைக்குமான நிலவரப்படி ஸ்போர்ட்ஸ் டோட்டோ சுப்ரீம் 6/58 லோட்டோ குழுக்களுக்கான பரிசு தொகை 94.27 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. போலீஸ் உபகரணங்களை வைத்திருந்த செப்பாங் ஆடவருக்கு 50 ரிங்கிட் அபராதம். போலீஸ் காலர் பேட்ஜ்கள் கொண்ட ஒரு ஜோடி மெய்காவலர் சீருடைகள் உட்பட போலீஸ் உபகரணங்களை வைத்திருந்ததாக 35 வயது ஆடவருக்கு 50 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் புதன்கிழமை கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை அந்நபர் ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி அந்த அபராதத்தை விதித்தார். 1955 சிறு சிறு குற்றங்கள் சட்டத்தின் 16வது பிரிவின் கீழ் அத்தண்டனை விதிக்கப்பட்டதாக செப்பாங் போலீஸ் துணைத் தலைவர் ஷான் கோபால் கிருஷ்ணன் கூறினார். அக்குற்றத்திற்கு அதிகபட்சம் 50 ரிங்கிட் அபராதமும் 6 வார சிறையும் விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு. பண்டார் பாரு சாலாக்திங்கி கோதாவாரிசான் கிப்மால் சென்ட்ரல் அருகே ஜனவரி 12ஆம் தேதி அவ்வாடவர் கைதாகினார். அவரின் காரை போலீசார் சோதனையிட்ட போது மேற்கொண்ட போலீஸ் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றை வைத்திருந்ததற்கான சரியான விளக்கம் அவரிடம் இல்லாததால் விசாரணைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டார். மலேசிய சாதனை புத்தக பதிப்புடன் பினாங்கில் கொண்டாடப்படும் மாபெரும் மடானி பொங்கல் விழா ஜனவரி 19. பினாங்கு மாநிலத்தின் பத்து உபான் இளைஞர் மற்றும் விளையாட்டு வளாகத்தில் எதிர்வரும் ஜனவரி 19 அன்று மடானி பொங்கல் மற்றும் கலாச்சார விழா நடைபெறவுள்ளது. தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றுவதோடு மதசார்பற்ற ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் முதன்முறையாக இச்சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் தெரிவித்தார். 15 அடி உயரமும் 15 அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய பொங்கல் பானையை 200 கிலோ மலர்களால் அலங்கரித்து மலேசிய புத்தகத்தில் சாதனை படைக்கும் முயற்சி, 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான 20 மாட்டு வண்டி ஊர்வலம், 300 பேர் பங்கேற்கும் பாரம்பரிய பொங்கல் சமையல் போட்டி, மலர் கட்டும் போட்டி, குத்துவிளக்கு அலங்காரம் மற்றும் உரியடி போன்ற பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் ஆகியவை சிறப்பு நிகழ்ச்சிகளாக இடம்பெறவிருக்கின்றன. இக்கொண்டாட்டத்தில் சந்தேஷ், விகடகவி உள்ளிட்ட இசைக்கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பத்து அரசு நிறுவனங்களின் கண்காட்சிகளும் நடைபெறவிருக்கின்றன. பாரம்பரிய விளையாட்டுகளுடன் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இரவு 10 மணி வரை இசை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் என்றார் அவர். இல்லாத முதலீட்டு திட்டத்தில் காப்புறுதி முகவர் 6,66,546 ரிங்கிட்டை இழந்தார். இல்லாத முதலீட்டு திட்டத்தில் காப்புறுதி முகவர் ஒருவர் 6,66,546 ரிங்கிட் இழந்தார். 61 வயதுடைய அந்த ஆடவர் தனது EPF பணத்தை இழந்ததோடு மட்டுமின்றி தனது நண்பர்களிடமும் ஆயிரக்கணக்கில் பணத்தை கடனாகவும் பெற்று அந்த முதலீட்டு திட்டத்தில் பணத்தை இழந்து ஏமாந்துள்ளார். பஹாவில் வசித்து வரும் அந்த ஆடவர் கடந்த ஆண்டு முகநூலில் வெளியான முதலீடு திட்டத்தை பார்த்து ஏமாந்துள்ளார் என ஜெம்பல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் பூச்சாங் ஹூக் தெரிவித்தார். 2,50,000 ரிங்கிட் முதலீடு செய்தால் அமெரிக்க டாலருக்காக கூடுதலாக, அதாவது 5.5 மில்லியன் ரிங்கிட் வரை வருமானம் கிடைக்கும் என அந்த ஆடவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனால் கவரப்பட்ட அந்த நபர் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி முதல் முறையாக 4,240 ரிங்கிட்டும், அதன்பின் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை 24 முறை பட்டுவாடா செய்துள்ளார். வெவ்வேறு வங்கி கணக்குகளில் இருந்து ஆடவர் முதலீட்டுக்காக பணத்தை பட்டுவாடா செய்துள்ளார். பாதிக்கப்பட்டவருக்கு இந்த ஜனவரி மாதம் வரை எந்த ஒரு வருமானமும் கிடைக்காததை தொடர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். பண்டார் துன் ரசாக்கில் சாலை கையிருப்பு நிலத்தில் சட்டவிரோத 4 நிர்மாணிப்புகள் உடைக்கப்பட்டது. பண்டார் துன் ரசாக் சுற்று வட்டாரத்தில் சாலையின் கையிருப்பு நிலப்பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த 4 நிர்மாணிப்புகளை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் உடைத்தது. அனுமதியின்றி கட்டப்பட்டிருந்த அந்த நிர்மாணிப்புகள் 1974ஆம் ஆண்டின் சாலை, கால்வாய் மற்றும்
கட்டிட சட்டத்தின் கீழ் உடைக்கப்பட்டதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் முகநூலில் தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்ற சட்டவிரோத நிர்மாணிப்பு இடங்களை தகர்த்தெறியும் நடவடிக்கையில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குண்டாசாங்கில் அடைமழையால் நிலச்சரிவு, ஹோம் ஸ்டே வீடு பாதிப்பு. சபா குண்டாசாங்கில் நேற்று காலையில் பெய்த அடைமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஹோம் ஸ்டே வீடொன்று பாதிக்கப்பட்டது. எனினும் மாலை 5 மணிக்கு ஏற்பட்ட அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. சம்பவத்தின் போது அவ்வீட்டிலும் யாரும் தங்கியிருக்கவில்லை. சம்பவ இடத்தில் கண்காணிப்பை மேற்கொண்ட தீயணைப்பு மீட்புத்துறை அதன் சுற்றுவட்டார மக்களை வேறிடங்களுக்கு மாற்றி செல்ல அறிவுறுத்தியது. சற்று மேடான இடத்தில் அமைந்துள்ள அவ்விடத்தின் மாலை 6 மணி வாக்கில் தீயணைப்பு துறையின் நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் வெடித்து சிதறியது. 2வது முயற்சியும் தோல்வி. விண்வெளி வீரர்களை சந்திரனுக்கு கொண்டு செல்வதற்காக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் சோதனை முயற்சியில் ஸ்டார்ஷிப் வெடித்து சிதறியதில் அதன் 2வது முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. உலகின் முன்னணி தொழிலதிபர் எலன் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் பூஸ்டரை பத்திரமாக தரையிறக்கிய நோக்கத்துடன் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸில் போகா சிகாவுக்கு அருகே எலன் மஸ்கிற்கு சொந்தமான நிறுவனத்தில் ஸ்டார் பேஸ் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. சற்று நேரத்திற்கு பிறகு ராக்கெட் 2ஆக பிரிந்து பூஸ்டர் பகுதி பூமியை நோக்கி இறங்க தொடங்கியது. அதன் பின் சில நிமிடங்களில் ஸ்டார்ஷிப் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டது. அது கடலில் வெடித்து சிதறி விழுந்தது. 2வது நிலையிலும் முயற்சியிலும் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட் ஏவும் மையத்தில் நேரடி நிலவரத்தில் ஈடுபட்டிருந்த ஜான் இன்ஸ்புக்கர் தெரிவித்தார். அந்த ராக்கெட் ஏவப்பட்டு 148 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்ற பின் வெடித்தது.